கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற சுவச்சதா பக்வாடா தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியவை இணைந்து சுவச்சதா பக்வாடா எனும் தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் சிவக்குமார் வரவேற்று பேசினார். பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் குழாய் பிரிவின் நிர்வாக இயக்குனர் பிஜு கோபிநாத் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கலந்து கொண்டு ஸ்வச்சதா பக்வாடா தகவல் பலகையை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், தூய்மை என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமை என கூறினார். தூய்மையை ஒரு நிகழ்வாக கருதாமல் அன்றாட வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும் எனவும் மரம் நட்டு பராமரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பிரதமர் டெவலப் பண்ண ஒரு மாடல் ஸ்வச் பாரத் மிஷன் 2015ல அவங்க ஸ்வச்சதா பக்வாடா ஒரு 15 நாள் ஜூலை 1ல இருந்து 15 வரைக்கும் இது உங்க கடமை. இது 15 நாளுக்காக நீங்க பண்ணாதீங்க. 15 நாள்ல நீங்க இது பண்ணி இது உங்க பிஹேவியரா மாத்துக்கணும். 366 days you should be active participants in doing or redoing for all the crimes that you have committed to our soil. அதற்கான ஸ்கீம்ஸ் நிறைய அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ஈஸி. இப்போ புதுசா அவங்க ஒரு மரம் நீங்க மண்ணுக்கு கிஃப்ட் பண்ணும்போது அந்த மரத்துக்கு ஒரு பேரு வை, அது உங்க சொந்த அம்மா பேரா இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. That is a different kind of an emotion. There is no glorious or no other glorious tribute that you can give your mothers.